பிப்ரவரி மாதம் 2025 ஒரு 32 வயசு பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கதற ஆரம்பிக்கிறாங்க, அழுகுறாங்க கத்தி. போலீஸ் இருமா பொறுமையா இரு, நீ சொல்ல வர்றது என்னன்னு புரியல, தெளிவா சொல்லுன்னு சொல்றாங்க. அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க சார், ஒரு பயங்கரமான கும்பல் இங்க இருக்கு. என்ன ஒரு 4-5 பேர் ஒரே நேரத்துல தவறான விஷயம் செஞ்சுட்டாங்க. என்னால முடியல சார். அது மட்டும் இல்லாம என்ன போட்டு அடிக்கிறாங்க, என்னோட மதத்தை மாற சொல்றாங்க, என்னை இஸ்லாமுக்கு மாற சொல்லி என்னை கொடுமைப்படுத்துறாங்க, டார்ச்சர் பண்றாங்க. தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே போலீஸ்க்கு இது ஏதோ பெரிய விஷயமா இருக்குமே அப்படின்ட்டு பொறுமையா நிதானமா முழு விஷயத்த சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த 32 வயசு பொண்ணுக்கு 3 குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை. இந்த பொண்ணோட புருஷன் இந்த பொண்ணை விட்டுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலி ரொம்ப வீக்கா இருக்காங்க இந்த பொண்ணு. அதனால இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, வேலை தேடி இந்த வீட்டு வேலை பார்க்கறதுக்காக வேலைலாம் இருக்கும்ல, இந்த ஹோம் கேரு, ஸோ இந்த கிளீனிங் வேலை, இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஆஃப்ரின் ஒருத்தி இவங்களுக்கு பழக்கமாகறா ஒரு மால்ல. ஸோ அப்போ ஆஃப்ரின் என்ன சொல்கிறா அப்படின்னா, என்னோட வீட்டிலேயே வேலை இருக்குது, என் கூட வந்து ஒரு 9 வயசு குழந்தை இருக்குது, என்னோட கணவர் இருக்காரு, நீ வந்து எங்கள் வீட்டில் பார்த்துக்கிட்டீங்கன்னா உனக்கு மாதம் 10,000 ரூபா தருவேன், வெறும் கிளீனிங் வேலை தான், கிளீனிங் வேலை சமைக்கிற வேலை தான் இருக்கும், வந்து பாரு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாங்க சார். நானும் அங்கே போனேன். ஆரம்பத்தில் 3 மாதம் என்ன அற்புதமாக பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு அவங்க போடுற மாதிரி ஆடைகள்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு நல்ல சாப்பாடு போட்டாங்க. எனக்கு அந்த 3 மாதம் நல்லபடியாக சம்பளமும் கொடுத்தாங்க. அந்த 3 மாதத்தில் ஒரு சில விஷயங்களை நோட் பண்ணேன். அதாவது அந்த ஆஃப்ரின்றவங்க அடிக்கடி லேட் நைட்ல பார்ட்டிக்கு போயிட்டு சரக்கு அடிச்சு போதையில தான் வீட்டுக்கு வருவாங்க. நான் தான் அவங்கள படுக்கையை வைப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களோட ஹேண்ட்பேக் உள்ள நிறைய வெள்ளை கலர் பவுடர் பேக்கெட்ஸ் நான் பார்த்தேன் சார். அது என்னன்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு இதெல்லாம் சொன்னாலும் புரியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் அதனால அதை பெருசா கேட்டுக்கல. அப்படிதான் ஒரு நாள் என்ன அந்த ஆஃப்ரினோட புருஷன், அதாவது சந்தன் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு ஹை ப்ரொஃபைல் பார்ட்டிக்கு போறதாகவும் அந்த பார்ட்டியில கிளீன் பண்றதுக்கும் ஒரு சில வேலை பார்க்கறதுக்கும் ஆள் தேவை, அதனால நீ வந்துருன்னு என்ன கூப்பிட்டாரு சார். நானும் ஆஃப்ரினோட கணவர் தானே அப்படின்ட்டு அவர் கூட நான் போயிருந்தேன். அங்க ஆரம்பத்தில் போன உடனே எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சேன். அதை குடிச்சு முடிச்ச அப்புறம் இன்னொரு டம்ளர் ஊத்துனாங்க. எனக்கு தொடர்ச்சியா அதிகப்படியான ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்தாங்க. எனக்கு அது தெளிவா புரியல என்னன்ட்டு. நான் அதோட ருசி நல்லா இருந்ததுனால குடிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில என்ன என்ன செஞ்சாங்கன்னா, நான் பெரிதும் மயக்கத்துக்கு போயிட்டேன். எனக்கு நடக்கிற விஷயம் எல்லாமே தெரியுது, ஆனா என்னால மூவ் பண்ண முடியல சார். என்ன 4-5 பேர் சேர்ந்து தவறான விஷயம் அங்கேயே செஞ்சுட்டாங்க. செஞ்சது மட்டும் இல்லாம இதை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க சொல்ற வேலையை நான் செய்யல அப்படின்னா இந்த வீடியோவை வைரல் பண்ணி விட்டுருவோன்னு மிரட்டுறாங்க சார் அப்படின்ற மாதிரி கதறாங்க. அதாவது இப்பதான் போலீஸ்க்கு தெரிய வருது, இது நம்ம நினைக்கிறதை விட ரொம்ப மோசமான விஷயமா இருக்கு அப்படின்ட்டு. இந்த வீடியோ பார்க்குற பொதுமக்களாகிய உங்களுக்கு சொல்லிடுறேன், என்னோட பேக்ரவுண்ட்ல இப்போ ஓடுது பார்த்தீங்களா, இது இந்த கேஸோட சோர்சஸ். நான் கிட்டத்தட்ட மோர் தென் 30 ஆர்டிகல்ஸ் மேலே படிச்சிருக்கேன். இதுக்கு பல்வேறு யூடியூப் வீடியோஸை செக் பண்ணி பார்த்துருக்கேன். கிரெடிபிலிட்டி எல்லாம் பார்த்துட்டு தான் இந்த பதிவு போடுறேன். ஸோ அதனால இது ஃபேக் அப்படின்னு கமெண்ட் பண்ணிடாதீங்க. உண்மையே சொல்றேன், இந்த சம்பவத்தை கேட்ட அப்புறம் உங்களோட நெஞ்சில கோபம் வரும். நம்ம வெளிநாட்டு சம்பவங்களை பத்தி கேட்டிருக்கோம், எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்றது. அது எவ்வளவு கொடூரமானது அப்படின்றது நமக்கு தெரியும். இதுவும் அதே மாதிரி கொடூரமான சம்பவம் நம்ம இந்தியாவில் நடந்தது. இதை கேட்கறப்ப கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்களுக்கும் கோபம் வரும். மறக்காம வீடியோ முழுசா பாருங்க. உங்களுக்கு கிரைம் கதைகள் கேட்க பிடிக்கும் அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயா, அந்த 32 வயசு பொண்ணோட கூட ஒரு 21 வயசு பொண்ணு வந்துருந்துச்சு. அந்த பொண்ணுமே இதே கம்ப்ளைண்ட் தான் சொல்லுது, என்ன இதே மாதிரி தான் சார் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம சார், நீங்க நினைக்கிறத விட ஒரு இன்ஸ்டாகிராம வச்சுக்கிட்டு பீஸா டெலிவரின்ற பேர்ல அவனுங்க அந்த ஊர்ல செய்யற செயலை கேட்டீங்க அப்படின்னா மிரண்டு போயிருவீங்க சார். ஒரு ஆள் 2 ஆள் இல்ல, கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட பெண்கள் சார் அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்களோட அட்ரஸ் எல்லாம் கேட்கறாங்க. அந்த அஃப்ரீன்றவ யாரு, அவளோட அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டுட்டு நேரடியா போலீஸ் அந்த இடத்துக்கு போய் அரெஸ்ட் பண்றாங்க. ஐயா, நீங்க இதுவரை கேட்டது எல்லாமே இன்ட்ரோ மட்டும்தான். இதுக்கப்புறம் தான் ரியல் சம்பவமே இருக்க போகுது. முதல்ல இந்த கதையை முழுசா சொல்லிடுறேன். இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் தெளிவான விஷயங்கள்லாம் போலீஸுக்கு தெரிய வருது. இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்கல்ல, இவளுக்கு தான் அஃப்ரீன் அண்ட் அம்ரீன். இவளுங்க 2 பேருமே அக்கா தங்கச்சிங்க. இதுல அம்ரீன் அப்படின்றவ அக்கா, அஃப்ரீன்றவ தங்கச்சி. ஐயா, 2020 கோவிட்ல இவளுகளோட அப்பா இறந்து போயிடுறாரு கோவிட்னால. சோ அதுக்கப்புறம் காசு பணம் எதுவுமே அந்த அளவு இல்லாதனால பினான்சியலா வீக்கா இருக்காங்க. சோ அதனால 2022 ஸ்பால சேர்றாங்க. யாரு அப்படின்னா அம்ரின். ஸ்பால என்னன்னா இந்த மசாஜ் சென்டர் இந்த மாதிரி விஷயத்துல சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. அது நாள போக்குல என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க காசுக்காக எதிர்பார்த்து தவறான செயல்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது உங்களுக்கே தெரியும், தன்னோட உடம்ப வித்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுல நிறைய காசு பணம் வந்தோடனே அதுக்கு ஒரு மாதிரி அடிக்ட் ஆகி போயிடுறாங்க.
அடிக்ட் ஆனது மட்டும் இல்லாம நம்ம மட்டும் தனியா அவ்வளவு சம்பாதிக்கிறோமே, நம்ம தங்கச்சி இதுல இழுத்து விடலாம் அப்படின்ட்டு தன்னோட தங்கச்சியான அஃப்ரீனையும் இந்த தொழிலுக்கு வாமா அப்படின்ற மாதிரி இழுத்து விடுறாங்க. அஃப்ரீனுமே அதுல ஜாயின் பண்ணி 2 பேருமே பல லட்சங்கள் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. பல லட்சங்கள் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம இவங்க வந்து வெல்தி கிளைண்ட்ஸை சம்பாதிக்கிறாங்க. அதாவது அந்த இடத்துக்கு வரக்கூடிய பணக்கார நபர்கள்ட்ட அதிகப்படியான பழக்கம் ஏற்படுது. அப்ப அந்த நபர்கள் எல்லாம் கைக்குள்ள வச்சு அந்த நபர்கள் நடத்துற ஹை ப்ரொஃபைல் பார்ட்டிஸுக்கு இவங்க எல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த பணக்காரங்க எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிச்சு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கிற பார்ட்டி. அதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கப்ப ஒரு பார்ட்டியில இவங்க 2 பேரும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம 2 பெண்கள் சேர்ந்து இவ்வளவு லட்சக்கணக்கான சம்பளம் நம்ம வாங்குறோமே, இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறோமே இந்த ஆண்களை வச்சு, இந்த ஆண்களோட தவறான எண்ணத்தை வச்சு, நம்ம ஏன் இதுல பல்வேறு பெண்களை இழுத்து விட்டு நம்ம ஒரு பிசினஸ் ஒரு கம்பெனி மாதிரியே நடத்தக்கூடாது அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிறாளுங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்கப்ப சரி ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராளுங்க. நீங்க இதுல இந்த அம்ரீனை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கணுங்க. இவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருச்சு. அவனோட பேர் குப்தா அப்படின்றவனோட கல்யாணம் ஆகுது. கல்யாணமே எப்படி ஆகுது அப்படின்னா அந்த குப்தா அப்படின்றவன் வேற சமூகத்தை சார்ந்தவன். அப்ப இந்த அம்ரீன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ வந்து இஸ்லாமுக்கு மாறினா மட்டும்தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி இஸ்லாமுக்கு மாற வச்சு கல்யாணமும் பண்றான். கல்யாணம் பண்ணி நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 9 வயசுல ஒரு குழந்தை இருக்குங்க. அந்த குப்தாவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்தோடனே அவன் அம்ரீன்ட்ட இதெல்லாம் நிப்பாட்ட சொல்றான். ஆனா அம்ரீன் இதை கேட்கவே இல்லை. உடனே என்ன பண்றான் அந்த குப்தா, அம்ரீன்ட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுறான். அந்த தங்கச்சிக்காரியான ஆஃப்ரீனுக்கு இதே நிலைமை தான். அவளுமே ஒரு டிவோர்ஸ்டு ஒரு சிங்கிள் உமன். அவளுக்குமே ஒரு குழந்தை இருக்கு. இப்பதான் இந்த அஃப்ரீனுக்கு சந்தன் அப்படின்றதோட பழக்கம் ஏற்படுது. சோ இவ அஃப்ரீன் என்ன செய்யறா அப்படின்னா சந்தன்ட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறா. சந்திரனும் அஃப்ரீனும் ரொம்ப நாளாவே ஒன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் சொல்றான். நாங்க 2 பேரும் இந்த மாதிரி தான் பணம் சம்பாதிச்சோம். இப்போ நாங்க இதை பெரிய லெவல்ல போறோம். நம்ம ஒரு லக்ஸரியான லைஃப் ஸ்டைலுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு சந்தன்ட்ட சொல்றாங்க. சந்தன் என்ன பண்றா, ஓகே நான் இதுல ஹெல்ப் பண்றேன். நான் வந்து ரெக்ரூட்மெண்ட் டீம்ல இருந்துக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து பெண்களை உள்ள அழைச்சிட்டு வரேன். மித்ததெல்லாம் நீங்க பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி பேசுறான். உடனே என்ன சொல்ற அப்படின்னா, இதுக்கு நீ எங்களோட இந்த பிசினஸ்ல ஜாயின் ஆகணும் அப்படின்னா நீ இஸ்லாமுக்கு மாறணும். அப்பனா மட்டும் தான் நாங்க உங்களோட பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னு சந்தனை சொல்றாங்க. சந்தன் ஆரம்பத்துல மறுக்கிறான். இருந்தாலுமே இந்த காசு பண்ண மோகத்தால சந்தனும் என்ன செய்யறான் அப்படின்னா இஸ்லாமுக்கு மாறிடுறான். உடனே சந்தன் அஃப்ரீன் அந்த அம்ரீன் எல்லாருமே ஒன்னா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கதாங்க கதையை ஆரம்பிக்குது. இவனுங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பெண்கள் யாருமே கிடைக்கல இவனுங்களை நம்பி. அப்பதான் நம்ம இந்த தொழிலுக்கான பெண்களை என்ன கிடைக்க மாட்டாங்க, நம்ம ஒரு ஜென்ரலைஸ்டு பீப்புளை நம்ம வந்து இந்த தொழிலுக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு இந்த காசு கம்மியா உள்ள பெண்கள், கணவனை இழந்த பெண்கள், 2வது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த காசு பணம் இல்லாம தவிக்கிறவங்க, இந்த ஹோம் ஜாப்ஸ், கிளீனிங் ஜாப்ஸ், ஹவுஸ்மேட் ஜாப்ஸ், இந்த மாதிரி சைல்டு கேர் ஜாப்ஸ், இந்த மாதிரி ஜாப்ஸை தேர்றவங்க எல்லாம் பிடிக்கணும் அப்படின்ட்டு அதுக்கான ஒர்க் சைடில் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. பெண்களும் நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் யாருமே வந்து அந்த அளவு ஈடுபடாமே போயிட்டே இருக்காங்க. அப்பதான் இந்த அஃப்ரீனும் அம்ரீனும் என்ன யோசிக்கிறாளுங்க அப்படின்னா, தன்னோட குழந்தைகளை வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி எங்கள்கிட்ட 9 வயசு குழந்தை இருக்கு, நாங்க வெளியில வேலைக்கு போறதுனால குழந்தைங்களை பார்த்துக்க முடியல, அதனால நீங்க எங்களுக்கு குழந்தைகள் சைல்டு கேருக்கு ஜாப் வேணும் அப்படின்னு தேடுன்னு சந்தன் சொல்றாங்க. சந்தனும் அதுக்காக தேடிக்கிறாங்க. அப்ப நிறைய பெண்கள் உள்ள வராங்க. அதாவது இவனுங்களோட சிஸ்டத்தை பத்தி நாங்க தெளிவா சொல்லிடுறேன். ரொம்ப வளவலன்னு பேச விரும்பல. இந்த மாதிரியான ஆட்கள் உள்ள வருவாங்களே இந்த பெண்கள், இவங்க எல்லாருமே ஒரு 3 மாசம் நார்மலா வளர்ப்பாளுங்க. அதாவது ஒரு எப்படி சொல்றது, ஒரு வேலையாளி மாதிரி வளர்ப்பாளுங்க. வேலை பார்க்கறதுக்கு 10,000 மாசம் சம்பளம் கொடுத்துட்டே இருப்பாளுங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 3 மாசத்துல அந்த வர வேலைக்காரங்களுக்கு இவளுக்கு போடுற உடைகள், லக்ஸரியான உடைகள் வாங்கி கொடுப்பாளுங்க, மேக்கப் போட்டு விடுவாளுங்க, ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுவாளுங்க. இதெல்லாம் பண்ணி அந்த வாழ்க்கையை பார்க்க வைப்பாளுங்க. அந்த பணத்து மேல ஒரு ஆசையை வர வைப்பாளுங்க. ஐயா வர வச்சுட்டு என்ன பண்ணுவாளுங்க அப்படின்னா, அந்த பெண்களுக்கு டீலையோ இல்ல ஜூஸ்லயோ தவறான மாத்திரைகள், தவறான போதை மருந்துகள்லாம் கலந்து கொடுப்பாளுங்க. அவங்க அன்கான்சியஸா ஆனோனே இந்த அஃப்ரீனும் அம்ரீனும் இருக்காளுங்களா, இவளுங்களுக்கு தம்பிங்க இருக்கானுங்க, கூட பிறந்த தம்பிங்க. ஒருத்தன் பேரு பிலால், ஒருத்தன் பேரு சன்னு. இவனுங்க 2 பேரையும் வச்சு அந்த பெண்களை தவறான விஷயங்கள் செய்ய ஆரம்பிப்பாங்க. அதை வீடியோ எடுப்பாளுங்களா இவளுங்க. சொந்த தம்பிகள் செய்யறத வீடியோ எடுத்து வச்சுட்டு அந்த பெண்கள் கான்சியஸ் வந்த அப்புறம் இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் செய்ய ஆரம்பிப்பாருங்க. இந்த மாதிரியான பிசினஸ் நீ இதுக்கு ஒத்தழைச்சே ஆகணும், ஒத்தழைச்சனா நீ நல்ல அமௌண்ட் வாங்கிக்கலாம், நீ நல்லபடியா லைஃப் ஸ்டைல் நீ வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாளுங்க. பெண்கள் மறுக்கிறப்ப இந்த மாதிரி வீடியோ, இதை நான் கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லா சோஷியல் மீடியாவும் போட்டுருவேன், வைரல் ஆக்கி விட்டுருவேன், உன்னோட வாழ்க்கையை அழிஞ்சு போயிடும், உன்னோட குழந்தைங்களாம் இருந்தால் எல்லாம் போய் தூக்கு மாட்டி தான் சாகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப மோசமாக அவளுகளை மேனிப்புலேட் பண்ணி இந்த தொழிலுக்கு உள்ள கூட்டு வந்துருவாளுங்க. உள்ள கூட்டு வந்தோடனே இந்த கிளைண்ட்ஸை பிடிக்கிறது அடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதாவது இந்த இவளுக்கு 2 பேருமே இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஒன்று வச்சிருக்காளுங்க. ரொம்பலாம் ஃபாலோவர்ஸ் இல்லைங்க, 6200லேருந்து ஒரு 6300 ஃபாலோவர்ஸ் தான். அந்த அக்கௌண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா, வயசு பசங்களா இருக்கட்டும், வயசான அங்கிள்ஸா இருக்கட்டும், எல்லாரும் வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவானுங்க. என்ன அப்படின்னா, எங்களுக்கு பெரிய பீஸா டெலிவரி வேணும், எங்களுக்கு சின்ன பீஸா டெலிவரி வேணும் அப்படின்ட்டு.
ஐயா இந்த இடத்துல மேலாப்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பீஸா டெலிவரி கம்பெனி மாதிரி இருக்குல்ல, அந்த பீஸா எதை குறிக்குது அப்படின்னா பெண்களை குறிக்குது. இந்த பெரிய சின்ன அவங்களோட வயது அதிகமான பெண்கள், வயது குறைவான பெண்கள். இந்த மாதிரி இவனுங்களாம் அனுப்பணும்னு இவனுங்களோட பேமெண்ட் மெத்தடை பாருங்களேன். 70% பேமெண்ட் முன்னாடியே வாங்கிட்டு 30% அந்த தவறான விஷயங்கள் நடந்த அப்புறம் கிளைண்ட் வந்து பேமெண்ட் வாங்குவாங்களாம். இந்த மாதிரி பீஸா வேணும்னு மெசேஜ் பண்ணோன்னே இவனுங்க ரிப்ளை பண்ணுவானுங்க, உங்களுக்கு எந்த விதமான பீஸா வேணும் அப்படின்ட்டு. இவளுங்க இந்த பெண்கள் இந்த மாதிரியான பெண்கள் எல்லாரையும் ஃபோட்டோகிராஃப் எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிடுறேன். இதில் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அதாவது இந்த லக்ஸரியான ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுப்பாளுங்களா, அது எல்லாமே ஒரு மாதிரி இருக்குமா. அதாவது ஒரு மாதிரி உடம்பெல்லாம் தெரியிற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ். அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இவளுங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பாளுங்களா. அந்த ஃபோட்டோவை தான் இந்த கிளைண்ட்ஸ்ட்டை காட்டி உங்களுக்கு யார் வேணும்னு செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாளுங்க. அந்த கிளைண்ட்ஸும் செலக்ட் பண்ண அப்புறம் பேமெண்ட் வாங்குவாளுங்க. பேமெண்ட் வாங்கிட்டு ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் போட்டு விட்டுருவாளுங்க. இதில் முக்கியமான விஷயம், அந்த கிளைண்ட்டை பேமெண்ட் வாங்குறப்ப என்ன சொல்லிடுவாளுங்க அப்படின்னா, சாப்பாடு செலவு தங்குமிடம் எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன வேணாலும் இவங்களை வச்சு பண்ணலாம். நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க முழுசு உங்களுக்கு சொந்தம். அவங்களே வாண்டடாக வில்லிங்க அவங்களோட கன்சென்ட்டோட தான் வராங்க. அதனால நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலான்ற மாதிரி ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவங்களுக்கு அனுப்பி விடுவாளுங்க அந்த ஒரு மெசேஜில். இதனாலே அந்த வர பெண்களை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கானுங்க. அந்த கிளைண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப டார்ச்சர் படுத்தியிருக்கானுங்க. ஆனால் எதுவுமே சொல்ல முடியாதுங்க. அப்படியுமே ஒரு சில பெண்கள் எல்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தப்பறம் வந்து கதறி இருக்கானுங்க. அஃப்ரீன்ட்டையும் அம்ரீன்ட்டையும், அக்கா என்னை விட்டுருங்கக்கா, இதுவரையும் என்னால் போராடிட்டேன், இதுக்கு மேலே என்னால் போராட முடியாது, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கக்கா, ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ரொம்ப மோசமாயிட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு காலில் விழுந்து கதறப்ப, இந்த பாருமா நீ அப்பெல்லாம் நினைக்காதம்மா. அதாவது நீ இஸ்லாமுக்கு கன்வெர்ட் ஆகிட்ட அப்படின்னா உன்னோட இந்த மாதிரியான கேவலமான விஷயங்கள் எல்லாம் புனிதமாயிரும், உடம்பே புனிதமாயிரும், அதுக்கப்புறம் உனக்கு கவலை இல்லைம்மா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிப்பெல்லாம் அஃப்ரீனும் அம்பரியும். இதில் இந்த சந்தன்ற ஒரு கேரக்டர் நான் சொன்னேன்னா, அந்த ரெக்ரூட்டர் அவனும் இதில் சேர்ந்துக்கிட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஏமா நானும் ஆரம்பத்தில் வேற மதத்தை சார்ந்தவன் தான், இவங்க சொன்ன அப்புறம் தான் நான் இந்த சமூகத்துக்கு நான் கன்வெர்ட் ஆனேன், இப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதனால நீங்களும் மாறுங்க. அவனும் ஒரு சைடு மேனிபுலேட் பண்ணியிருக்கான். இவளுங்க சொல்ற அந்த வார்த்தையெல்லாம் கேட்குறப்ப உண்மையிலே சொல்றாங்க, அந்த அல்லாவே இவளுக்கு 2 பேரையும் தண்டிப்பாளுங்கன்னு தான் சொல்லணும். அதாவது நீ புர்காலாம் போட்ட அப்படின்னா உன்னோட உடம்பு முழுக்க புனிதமாயிரும். இஸ்லாமில் நாங்கள் எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுப்போம், இஸ்லாமில் பெண்களை நாங்கள் பூ மாதிரி மதிப்போம் அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. இது எல்லாமே உண்மைதாங்க, உண்மையிலே இப்படிதான் நடக்கும். ஆனா இவளுகளுக்கு அதெல்லாம் நடக்காது. ஏன்னா ரொம்ப கேவலமானவளுங்க இவளுக்கு. இது எல்லாத்தையுமே மேனிபுலேட் பண்ணி மாற்றி இந்த மாதிரி மாறுறவங்கள பிரச்சனை இல்லையா, மாறுறவங்கள தொழிலுக்கு மட்டும் அனுப்பி காசை கொடுத்து அனுப்பிச்சிடுவா. இந்த மாதிரி மாறாமல் இருக்காங்களே அவளுகளை போட்டு டார்ச்சர் பண்ணி அடித்து இன்னும் போதை மருந்துலாம் கொடுத்து எங்க கேட்க முடியலைங்க. ஒரு சில விஷயத்தெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 4-5 ஆண்கள் சேர்ந்து இந்த மாதிரியான தவறான விஷயங்கள் செய்வாங்களாம். இவளுகளை இந்த மாதிரியான பெண்களை கிளைண்ட்ஸுக்கு அனுப்புறது மட்டும் இல்லாமல் இவளுக்கு வீட்டிலே வாழ்றானுங்க பாருங்க. அந்த 3 ஆம்பளைங்க யாரு, பிலாலு, சன்னு, சந்தன். சந்தன்றவன் அந்த அஃப்ரீனோட அந்த ஃப்ரெண்டு, அதாவது தவறான ரிலேஷன்ஷிப்ல உள்ளவன். புருஷங்காரன் முதல்ல டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டான். அந்த பிலால் சன்னுன்றவன் அந்த அஃப்ரீனோட தம்பிங்க. இவனுங்க வீட்டில் இருக்கிறப்பயும் அந்த பெண்களை தவறான விஷயங்களை யூஸ் பண்ணியிருக்கானுங்க. இதில் முக்கியமான விஷயம், இந்த அஃப்ரீனோட ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கானுங்களே அவனுங்களையுமே அவனுங்க வீட்டில் எதனா பார்ட்டி நடந்தாலும் இந்த மாதிரி எனக்கு பெண்கள் வேணும் அப்படின்னு இந்த பெண்களை கூட்டு போயிட்டு அங்கேயுமே வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க. ஐயா நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறீங்களா, இதுதான் இவளுங்க தங்கி இருந்த ஃப்ளாட். இங்கே இருந்ததான் மெயின் ஹப். இதில் தான் வந்து நிறைய விஷயங்களே செஞ்சுருக்காளுங்க. இதை தான் அதிகப்படியான இந்த மாதிரியான தப்பான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காளுங்க. இது லக்ஸரியான ஃப்ளாட் தான். இவளுக்கு இருந்த முதல் வீடு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சும்மா ஒரு 4 செவர் ஏதோ வந்து இந்த ரெடிமேட் காம்பவுண்டில் போட்ட மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் இவளுக்கு முதல்ல வந்த சின்ன வீடு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப எவ்வளோ எரிச்சல் வருது அப்படின்றத பாருங்களேன். பயமே இல்லாமல் பண்ணுறாளுங்க பாருங்க. இதில் இன்னும் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, ஒரு சில கிளைண்ட்லாம் 25 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரையும் இவர்கள்ட்ட காசு கொடுப்பாளுங்களாம். இவளுக்கு அந்த கிளைண்ட்டையும் விட்டு வைக்கலையா. இப்போ ஒருத்தன் கிளைண்ட் வந்து ஒரு பெண்ணோட தவறான உறவில் இருந்துட்டு அந்த தப்பான விஷயம் பண்ணிட்டு போறான்னு வைங்க, அடுத்த ஒரு வாரத்தில் அவன் திருப்பி ரீபுக் பண்ணணும். ரீபுக் பண்ணலன்னு வைங்களேன், அவனையுமே தவறான வீடியோ எடுத்து வச்சு அந்த கிளைண்ட்டுக்கு அந்த வீடியோ அனுப்பி, சார் நீங்கள் இந்த வாரம் ரீபுக் பண்ணாமல் வரீங்க, ரீபுக் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுவாளுங்களாம். அவனுமே பயந்து ரீபுக் பண்ணுவானுங்களாம். ஸோ இப்படியே பாருங்க, இந்த பிஸ்னஸை ஒரு இன்ஃபினிட்டியில் ஓட விட்டுருக்கா. அதாவது ஒரு வியாபாரம் அப்படின்னா ஒரு சில நாள் லாஸ் ஆகும், ஒரு சில நாள் ப்ராஃபிட் வரும். இதெல்லாம் பாருங்களேன், வந்தவனே அதாவது இருக்கிற பெண்களையுமே வந்து தவறாக வந்து மேனிபுலேட் பண்ணி தப்பான விஷயம் செஞ்சு ஏமாத்துறா. இந்த சைடு கிளைண்ட்டையுமே ஏமாத்துறா. இதுல அதிகப்படியான காசுங்க. இதுல முக்கியமான விஷயம், சொந்த தாய்க்காரி ஒருத்தர் இருக்கல, இந்த அஃப்ரீன் அமீரோட அம்மா, அவளுமே ஈடுபடி இருக்காங்க. அவ டெலிகாலிங்ல வேலை பார்த்துருக்கா. இதுல யசீர்னு ஒருத்தன், அவன் தான் இந்த டிரான்ஸ்போர்டேஷன் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கான்.
மெயினா இந்த சம்பவம் வெளியே வந்ததுக்கு காரணமே இந்த யசீர் தான். இந்த யசீர் அப்படின்றவன் தான் அந்த 32 வயசு பொண்ணு நான் சொன்னேனே. அந்த பொண்ண அகமதாபாத் கூட்டு போயிட்டு ஒரு கிளையண்ட்ல விடணும் அப்படின்னு கூட்டு போயிட்டு, அந்த போற ட்ரக்லயே வச்சு தவறான விஷயங்கள் செஞ்சு, அதுவும் 4, 5 பேர் ஒண்ணா சேர்ந்து செஞ்சு, அந்த பொண்ண ரொம்ப டார்ச்சர் பண்ணி, அந்த பொண்ணு எனக்கு உயிர் போனாலும் பரவால்ல. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அந்த பொண்ணுக்கு 3 குழந்தைங்க, 2 பெண்ணு, 1 பையன்ட்டு. அந்த பொம்பளை புள்ள முகத்த பார்த்து, நாளைக்கு என் புள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்தா என்ன சார் பண்றது? அதனால தான் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு உங்கள்ட்ட வந்து கேஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. எந்த அளவு கொடுமையான விஷயம் பாருங்களேன். நான் உங்கள்ட்ட ஒண்ணே ஒன்று சொல்லியிருக்கேங்க. இத கிரைம் கதையா கேட்டுட்டு இத கிரைம் கதையா கடந்து போயிருங்க. இதுலேருந்து நீங்க என்ன விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா, எந்த அளவு நம்ம நாடு சீப்பா இருக்கு அப்படின்றத பாருங்களேன். இது முழுக்க முழுக்க காரணம் இந்த ஆண்களோட தவறான எண்ணங்கள் தான். ஆண்கள் மட்டும் இல்ல, இந்த மாதிரியான பெண்களோட தவறான எண்ணங்கள் தான். அதனால இதுல மதத்தை கொண்டு வந்து இந்த மத சண்டை வந்து தயவு செஞ்சு போட்டுறாதீங்கங்க. எல்லா மதத்திலையுமே கேவலமான விஷயம் இருப்பான். ஒரு ஹிந்துலையும் ஒரு கேவலமான ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, அதனால மொத்த இந்து கம்யூனிட்டி தப்பா சொல்லிட முடியாது. இஸ்லாம்லயும் ஒரு கேவலமான ஒருத்தன் இருக்கான் அப்படின்னால இஸ்லாமியும் நம்ம தப்பா சொல்லிட முடியாது. எல்லா மதமுமே கடைசியில என்னது நம்மளுக்கு டீச் பண்ணுது அப்படின்னா, எல்லாரோடையும் அன்பா இருக்கணும், எல்லாரோடையும் உண்மையா இருக்கணும், எல்லாரையும் பார்த்துக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற மட்டும்தான் சொல்லுதே தவிர எந்த ஒரு சமூகமும் இந்த மாதிரி செய்யலாம் சொல்றது கிடையாது. அதனால தயவு செஞ்சு கேவலமா கீழே வந்து சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஐயா இப்ப நான் பேசினது எல்லாமே ஒரு விஷயம் கூட மாறாம அப்படியே உண்மையை உங்கள்ட்ட வந்து கொடுத்துருக்கேன். இது எந்த ஒரு தமிழ் மீடியாலையும் கவர் செய்யப்படல, நம்ம மீடியால தான் கவர் செஞ்சப்பட்டிருக்கோம். அதனாலேயே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நாங்க இதெல்லாம் தப்பு பண்ணியிருந்தா மறக்காம கமெண்ட்ல சுட்டி காட்டுங்க. உங்களுக்கான ஆர்டிகல் எல்லாமே போட்டுருப்பேன். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அந்த ஆர்டிகல் எல்லாம் போய் படிச்சு இன்னும் மேலும் ஒரு சில விவரங்கள் தெரிஞ்சுக்காங்க. ஒரு சில விஷயத்துல நான் யூடியூப்ல பேச முடியாது. ஏன்னா அதனாலே ரொம்ப கண்ணியமா பேசணும் அப்படின்றதுக்காக ரொம்ப வார்த்தைகளை பார்த்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ போலீஸ் யாரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த ஹை ப்ரொஃபைல் கிளைண்ட்ஸ் இதில் கலந்துருப்பானுங்களே, அவனுங்களை பிடிச்சா இன்னும் பல உண்மைகள் தெரிய வரும். எந்த அளவு காசு பணம் புழங்கிருக்கு அப்படின்றது தெரிய வரும். இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த கிளைண்ட்ஸை பிடிச்சா மட்டும் தான் தெளிவாக தெரியுது. அந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் இப்போ பிடிச்சிட்டு இருக்காங்க. அதில் எத்தனை பேர் பொலிட்டிஷியன் இருப்பாங்கன்னு தெரிய போறதில்ல, எத்தனை பேர் பெரிய பெரிய பிசினஸ் மேன் இருப்பான்றது தெரிய போறதில்ல. அது இன்னும் மேலே உண்மைகள்லாம் வரும். அந்த உண்மைகள்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்களோட கதை சொல்லும் சுவாரஸ்யமோ எங்களோட இதெல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட சேனல் ஒரு சிறிய சேனல், ஆனா நம்ம போற ஒவ்வொரு விஷயமே பயங்கரமா இருக்கும். ஏன்னா நாங்க அந்த அளவு உட்கார்ந்து ஒர்க் போட்டு எடுக்கிறோம், அந்த அளவு எஃபர்ட் போட்டு அந்த அளவு ரிசர்ச் பண்ணி எடுக்கிறோம். அந்த எஃபர்ட்ஸ்க்காக ஒரே ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நன்றி, வணக்கம்.